போறவங்க திரும்பியா வர போறாங்க, தைரியமா இருமா. கேப்பா, சாவு வீட்டுல கூட புத்தி ஒண்ண விட்டு போகலையா? கட்டின புருஷன் குத்துக்கல்லாட்டு இருக்கான், அவனுக்கு நீ சமாதானம் சொல்லாம குழந்தையாளுக்கு சொல்றியா? ஏன்டா டே? சும்மா இருங்க, நீங்க வேற நேரங்க. ஒரு வார்த்தை கூட சொல்லு. அக்கா 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 ஐயா ஐயா தம்பி, ஐயா பாருங்க ஐயா. பாசா ஆமாண்ணே, எங்க அக்கா போக வேண்டிய வயசாது. சாகறதுக்கெல்லாம் ஒரு வயசு இல்ல, எந்த வயசுல வேணாலும் சாகலாம். அக்கா என்ன விட்டு போயிட்டியக்கா. ஏன் நீ கூட சேர்ந்து போறதானே? நாங்க வேண்டாம் சொன்னோம். தம்பி, கட்டின புருஷன் குத்துக்கல்லாட்டு இருக்கான், நீ என்ன கதறி கதறி அழுகிற? அந்த ஆள் கட்டின புருஷன் மட்டும்தான். நான் எங்க அக்காவுக்கு தூரத்து சொந்தம். தூரத்து சொந்தம்னா மெட்ராஸ்ல இருந்து சேலம் வரைக்கும் இருக்குமா? இருக்கட்டும் தம்பி, அதெல்லாம் இருக்கட்டும். அந்த பாக்கெட்ல வச்சிருக்கிற கொலுசு எடுக்கிறியா? ஏறா ஏறா ஏறா. பாருங்க ஐயா, கல்யாண வீட்டுல திருநா மன்னிச்சுட்டோம், கோவில்ல செருப்ப திருநா மன்னிச்சுட்டோம். கொஞ்சம் கூட ஈவிரக்கம் இல்லாம செத்த பணத்தை கால் இருந்த கொலுசு அத்திது திங்குது. இது வாயை சும்மா விடலாமா? அந்த பணத்தை கீழே போட்டு இவனை தூக்கி அதுல வைங்க. இந்த நாயை நம்ம சாவு வீட்டு கூப்பிட்டோமா? இந்த கொலுசு. ஐயா 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 ஐயா, பாருங்க, என் பொண்டாட்டி என்ன விட்டுட்டு போயிட்டாயா. காமாட்சி, நீ ரொம்ப உத்தமிமா. உன்ன மாதிரி சில பேர் இருக்கிறதுனாலதான் இந்த ஊர்ல மழையே பெய்யுது. தாயி புருஷன் வாங்கின கடனையும் கொடுக்கல, பின்ன எப்படி தாயி கடன் வசூலாகிறது? தாயி, சுடுகாட்டுக்கு போறதுக்குள்ள எப்படியாவது என் கடனை கொடுத்துரு தாயி. தம்பி, பெரிய மனுஷன் பண்ணுங்க, உங்களுக்கு பயங்கர செத்து போயிட்டா. கடன் வாங்குறப்ப மட்டும் நொட்டுவீங்க, திருப்பி கொண்டானா வலிக்குதா? ஆவுரா பகை தேவுரா தெண்டம் கொடுத்தாலாம் பிச்சு போட பிச்சு. ஐயா, உங்க பணத்தை எப்படியும் திருப்பி கொடுத்துற ஐயா. எனக்கு சேர வேண்டிய பாக்கி வராம 4 நாளைக்கு 4 நாளும் பரவாயில்ல, இந்த பணத்தை யாரும் எடுக்க கூடாது. நாரினதுக்கு அப்புறம் நீ எடுத்துக்கிறியா? அண்ணே, ரோஷா இருந்தா ஊர்ல வசூல் பண்ணி கொடுங்க, அது இந்த ஊர்ல மத்த பசங்களுக்கு ஒரு பாடமா அமையட்டும். ராசையா, எவ்வளோடா வாங்கின? 5000 ரூபாய்ங்க. கடனை வசூல் பண்ண இதுவாயா நேரம்? ஈவு இறக்கமில்ல ஜென்மம். 6000 ரூபாய் போதும், எடுத்துட்டு போ. இப்ப தூக்கலாம். இனிமே நாங்க எப்ப வேணாலும் தூக்குவோம். மூடிட்டு கிளம்பு. டேய், தூக்குங்கடா. பிடிக்கடா. என்னென்ன துணிஞ்சு வச்சிட்டு இருக்கீங்க? பின்ன என்ன தகரத்தை வச்சா தட்டிட்டு இருக்க? ஏப்பா, உனக்கு என்ன மூக்கு வேர்த்துருமா? நான் இருக்கிற இடம் பார்த்து கரெக்டா வந்துடுறேன். அதுவும் இந்த உருப்படாத சொரியாய் கூட சொன்னேன். இவன் 1 மாசமா குளிக்காம இருக்கான், அதான் குளிப்பாட்டி கூட்டு போலான்னு வந்தேன். அவன் சொன்னானா? அவன் அண்ட புழுக ஆகாச புழுக. அந்த நாய் பிறந்ததுல இருந்தே குடிச்சது இல்லப்பா. இன்னைக்கு ஒரு நாள் குடிச்சா மட்டும் அவன் கலர் மாறிட போகுதா? அதை விடுங்கண்ணே, என்ன பொம்பளை துணி துவைக்கிறீங்க? ஆமாண்டா, என் பொண்டாட்டி புடவை தான் துவைக்கிறேன். நான் என்ன உன்ன மாதிரி மொட்டை பையலா? பொண்டாட்டி கஷ்டத்துல பாதி பங்கெடுக்கிறவன் தாண்டா ஆம்பளை. என் பொண்டாட்டி புடவை துவைக்கிறது ஒண்ணும் தப்பு இல்லடா. பொண்டாட்டி புடவை துவைக்கிறது தப்பு இல்ல, நீங்க உள் பாவாடையில துவைச்சிட்டு இருக்கீங்க. துவைக்கிறது ஆகி போச்சு. அது உள்ள கட்டுதா இருந்தா வெளியே கட்டுதா இருந்தா துவைச்சு போட வேண்டியதானடா. இருக்கிறது ஒரே பாவாடை, பாத்தியா? என்ன பொம்பளை சத்தம் கேக்குது? பின்ன பாவாடை துவைச்சா பொம்பளை சத்தம் தான் கேட்கும். அப்ப ஆம்பளை குரல் எப்ப வரும்? அது அன்றாயிரம் துவைக்கும் போது வரும். ஏயா ராசையா, நீ என்னமோ கரகாட்டத்துல தம் கட்டுற, அதுல தம் கட்டுற, இதுல தம் கட்டுறேங்கறிய. 100 எண்ணெய் வரைக்கும் ஒன்னால அந்த தண்ணியில தம் கட்ட முடியும். என்ன இப்படி சொல்லிட்டீங்க? எங்க ராசையா 200 எண்ணெய் தம் கட்டும். அப்படியா? எங்க கட்ட சொல்லு பாப்போம். பாப்பா, 1 2 இந்த தண்ணிக்குள்ள இறங்கல, அதுக்குள்ள ஏன்டா 100 வரைக்குமா இருக்க முடியும் கேட்டீங்க? 500 வரைக்கும் இருக்கேன் பார். டேய், 1 ஒழுங்கான்றா. 20 22. என்னையா பொம்பளைங்க குளிக்கிற இடத்துல நின்னுட்டு இருக்கீங்க? உங்களுக்கு வெக்கமா இல்ல? எனக்கு வெக்க இல்லம்மா. பாரு, இவன் டிப்போ கணக்குல வச்சிருக்கான். வாங்கண்ணே. ஓ, உனக்கு வெக்கமா இல்லையா? எனக்கு வெக்கம் போறேன். போங்க போங்க போங்க, போய் தொலைங்கடி. அப்புறம் அந்த மூட்டையெல்லாம் எடுத்து கட்டி போட்டாச்சுல்ல? போட்டாச்சுங்க. குளிக்கிறத பாக்க முடியா? வெக்கமா இல்ல உனக்கு? பெரியவன்ற மானத்தை கெடுத்து வச்சிருக்கிறியா? ஊருக்குள்ள ஒரு பொண்ணை விட மாட்டியா? இப்ப என்ன திருவிழா நடத்தணும், அவ்வளவுதானப்பா? எது எப்படியோ நம்ம ஊர்ல தீச்சட்டி எடுத்து திருவிழா நடத்தி எத்தனையோ வருஷம் ஆகுது. நல்லவன் யாரு கெட்டவன் யாருன்னே தெரிஞ்சுக்க முடியல. இந்த வருஷமாவது தீச்சட்டி எடுத்து தான் திருவிழா நடத்தணும். அதெல்லாம் சரி. தீச்சட்டி எடுக்கிறது யாரு? நீ எட. நானா? நான் உசுரோட இருக்கிறவங்களுக்கு பிடிக்கலையா? யார எடுக்க சொல்லலாம்? நம்ம ஊர்ல தீச்சட்டி எடுக்க பொருத்தமான ஆளு அண்டர்வேர் கவுண்டர் தான். நீங்க அன்றாயிரம் காய போடுற விஷயம் ஊருக்கெல்லாம் தெரிஞ்சு போச்சு.
எல்லாரும் ஒட்டுமொத்தமா சேர்ந்து உங்களை நெருப்பு குழிக்குள்ள இறக்கி உங்களை க்ளோஸ் பண்ணது முடிவு பண்ணி விட்டாருங்க. நிறுத்திங்க. என்ன எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு சிரிக்கிறீங்க? ஊர்ல இருக்கலாம் ஒன்னா சேர்ந்துக்கிட்டு என் மாப்பிள்ளை ஆள்கால் கிண்டல் பண்ணீங்களா என்ன? ஏன் என் மாப்பிள்ளைக்கு தீச்சட்டி எடுக்க தகுதி இல்லையா என்ன? எடுக்கிறாரா இல்லையான்னு பாருங்க. பாவி நீ நீங்க சும்மா இருங்க மாப்பிள்ள. ஏனப்பா நீ வெளியூர்காரனாக்கும் விவரம் முடியாம பேசாத. உட்காரு. தீச்சட்டி எடுக்கிறதுனா என்ன பூச்சட்டி எடுக்கிறதுன்னு நினைச்சாக்கும். ஆனா அதுக்கெல்லாம் ஒரு ஐதீகம் இருக்கப்பா. எவன் ஒருத்தன் தான் மனைவியை தவிர வேற எந்த பொண்ணையும் ஏறெடுத்து பார்க்காத ஏகபத்தினி விருதனா இருக்கானோ அவன் தான் தீச்சட்டி எடுத்து பூங்குழியில இறங்க முடியும். அப்படி இப்படின்னு ஆத்தாள அலட்சியமா நினைச்சுக்கிட்டு தீச்சட்டி எடுக்க நினைச்சா அதோ உட்கார்ந்துருக்கான் பாரு, அவன் கதிதான் மற்றவங்களுக்கு ஏற்படுமாக்கும். இந்த ஊர்ல அப்பேற்பட்ட புனிதத்தன்மையோட எப்போ ஒரு ராமன் பிறந்து வளர்ந்து வர்றானோ அப்ப அதை பத்தி யோசிப்போம். எப்பவும் போல இந்த வருஷமும் கரகாட்டத்தோட திருவிழாவை நடத்துவோம். கொண்டைய பாத்தியா குதிரை கொண்டைய பாத்தியா பார்த்தமே 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 பாத்தியா பார்த்தமே. டேய் என்னடா இது? கொலகொலையா முந்திரிக்கா நிறைய நிறைய சுத்தி வா. கொலகொலையா முந்திரிக்கா நிறைய நிறைய சுத்தி வா. நிறுத்துங்கடா. இவ்வளவு எதுக்கு கூட்டு வந்தீங்க? எல்லாம் உனக்கு தாப்பா. போட்டு தாய்க்க. ஏய் தண்ணி அந்த பக்கம் திருப்பி விடுறா. பெரிய விட்டுறா. என்றா ஆறுமுகம், ஐயா ஒன்றரை பொண்டாட்டி உங்ககிட்ட இப்ப சந்தோஷமா இருக்காள்ல? அவ சந்தோஷமா இல்லைங்க. அதுக்கு தான் ஒரு பஞ்சாயத்து வைக்க சொல்லி உங்க பின்னாடியே சுத்தினா நீங்க கண்டுக்கவே மாட்டேங்கிறீங்க. யோ அங்க பாரியா. எங்க பாக்கணும்? இந்த கண்ணை வச்சு நீ பாத்துட்டானு வந்து தொலை. என்ற பையனை பத்தி ஊர்ல இருக்கிற பயலுக அப்படி இப்படி பேசிட்டானுங்கல்ல, அவனு கிடக்குறானுங்க நாய் பசங்க. அதனாலதான் விவசாயத்தை எல்லாம் அவங்கிட்ட ஒப்படைச்சிட்டாக்கும். நல்லதுங்க அண்ணா. இப்ப ரொம்ப பொறுப்பா இருக்கிறான். இப்ப பாத்துற பொறுப்ப நல்ல பொறுப்பா இருக்கு. எந்த விஷயத்தையும் முத்த விட கூடாது பாரு. ஆமா முத்துனா ஒரே அடியா முத்தி போயிரு. அதை நம்ம விடாம அமைக்கிறோம். ஏயா கணக்கு ஐயா தண்ணி அங்க பாயுது, இங்க என்ன பண்றாக்கும்? இங்க மோட்டருக்கு சுவிட்ச் போட வந்திருக்கான். எப்பா ஒரு இளநீ ஒண்ணு ஏறி புடுங்க. ஏறத்துக்கு ஆள் இல்லைங்க. இறங்குறதுக்காவது ஆள் இருக்கா? அப்படி இறங்கி போய் ஒரு கரும்பு அடிச்சிட்டு வா. இன்னும் திங்கிற பக்கம் இல்லைங்கண்ணா. எதுதான் திங்கறதுக்கு பக்குவமா வந்திருக்கு. கணக்கு அப்போ நீ என்ன சாப்பிடுற? ஏதாவது சொல்லுங்க சாப்பிடுறேன். கொஞ்சம் பருத்தி கொட்டை புண்ணாக்கி கொண்டு வந்து வை. இவ ஒரு கஸ்மானம் முடிச்சுவன். கணக்கு அப்போ போர் அடிக்கிறது கொஞ்சம் பொடி போடலாமா? எனக்கு பழக்கம் இல்ல. அப்போ உனக்கு எதுவுமே பழக்கம் இருக்காதியா. எல்லாம் சொல்லி கொடுக்கணும். இப்ப பார் கவுண்டர், நீங்க தும்முனீங்களா? இல்லையப்பா. ஏயா நீ தும்முனியா? இல்ல. அப்போ தம்பி நீங்க தும்முனீங்களா? இன்னும் வருது பார். அடடடடடடடடா. கவுண்டர், இப்பதானே சொன்னீங்க எல்லா பொறுப்பையும் என் பையன் கிட்ட ஒப்படைச்சிட்டேன்னு. உங்க குடும்ப பொறுப்பு பூரா பம்பு செட்டுக்குள்ள வச்சிருக்கான். எல்லாத்தையும் ஒரு மண்பான கூட தயவு பண்ணுங்க, தயவு செஞ்சு. ஆட்ட கடிச்சு மாட்ட கடிச்சு கடைசியில கவுண்டர் வீட்டையே கடிக்க ஆரம்பிச்சிட்டியா? கரகாட்டம் ஆடுறதோட நிறுத்திக்கடி. எங்க கவுண்டர் பையன் மனசுல எல்லாம் ஆடாத. வெட்டி புடுவ வெட்டி. இங்க பார் பாரு நிறைய இது பாரு. என்னடா இந்த ஊர்ல கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னா என்ன வேணாலும் பண்ணீங்களாடா? என்ன பண்ண அந்த பொண்ணு? கூத்தாடுறவன் நினைச்சு ஊருக்குள்ள வேணாலும் வச்ச. அவ ஊர்ல இருக்கிறவனுக்கெல்லாம் கூத்தாட ஆயிட்டா. ராசியா இதுல நீ தலையிடாத. நாங்க தலையிடாம செத்து போன கொப்பனா வந்து தலையிடுவான். ஏண்டா தார்ல மூஞ்சி கழுவுன நாய, அந்து போன நாய. இவனோட அருமை பத்தி உனக்கு தெரியுமாடா? எங்களுக்கு தெரியுமாடா? ஓய்மாடா. ஊரே கெட்டு போச்சுனே. கெட்டு போச்சுன்னா ரொம்ப கெட்டு போய். டேய் லுங்கிய வர்றா. ஐயா பாருங்க ஐயா, ஜனங்களே நல்லா பாருங்க. வேகர வீட்டுல புடுங்குற வரைக்கும் ஆதாயம்னு அவளே வீடு காலி பண்ண துக்கத்தில் நிக்கிறா. பக்கத்துல வந்து தட்டை எடுத்து அடி வைத்து அமிக்கிட்டாயா. என்னமோ தட்டு பேசுறீங்களே. இவன் என்னப்பா பாஸ் பார்வையா இருக்கான்? தமிழர் தேடிட்டு ஓடுறான்பா. அவன் அந்த ஊரை காலி பண்ண. அவன் உங்க வீட்டு கதவை தட்டினால இல்ல கையை பிடிச்சி இழுத்தாளா? கரகாட்டக்காரனா உங்களுக்கு அவ்வளவு கேவலமா போச்சா? அவன் இந்த ஊர்ல தாண்டா இருப்பா. உங்களால என்ன பண்ண முடியுமோ பண்ணீங்க போங்கடா. இந்த வீட்டுல ஒரு ஆம்பளை தோணை அப்படி நடக்குமா? ராசையா, இவன் இந்த ஊர்ல தங்கணும்னா இவனுக்கு ஒரு ஆம்பளை துணை தேவை. டேய் எல்லாரும் நல்லா கேட்டுங்க. காது கேட்காதவங்க செவுட்டு மிஷின் வச்சு கேட்டுங்க. இந்த ஊர்ல இவ தங்கறதுக்கு ஒரு ஆம்பளை துணை வேணும்னா அந்த ஆம்பளை நான் தாண்டா. இவள நாங்க வச்சுக்கிறோம். தங்க வச்சுக்கிறோம். அட இந்த நாய்களுக்கு பிரிச்சு பிரிச்சு சொல்லணுமா? ரெண்டும் ஒண்ணுதான். அட போங்கடா. உனக்கு தான் கண்ணு தெரியாத ஏன் நிக்கிற? போடா. என்ன மணி சத்தம்? அது அடுப்புல பால் வச்சிருந்தானுங்களா,
பூனை ஒட்டி இருக்குங்க. சரி சரி போய் பாரு. சரிங்க. டேய் சீக்கிரமா சாப்பிடுறோம், கையை வந்துட போறாரு. அடியே சபாபதி மகளே, எலி ஏண்ட அம்மனத்தோட போகுதுன்னு பார்த்தேன். சரியா போச்சு. நல்ல சாதிக்கு பிறந்திருந்தா தானே. ஏனுங்க பாவம் பையன் சாப்பிடறானு. என்னடி சாப்பிடுறான்? ஒரு பேசிக்கு பஞ்சாயத்து பேசி ஊருக்குள்ள தங்க வச்சுட்டு வந்திருக்கான். அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு வர மாட்டான்னு என்ன நிச்சயமாக்கும்? ஏனுங்க சாதம் வெறப்பா இருக்கு. சூடு சொரணை இல்லாதவனுக்கு அப்படித்தாண்டா இருக்கும். உப்பு கம்மியா இருக்கா, கொஞ்சம் உப்பு எடு. இப்படி ஒரு பிள்ளைய பத்தத்துக்கு ஊருக்குள்ள இருக்கவன் என்ன காரி துப்புறான். உப்பு வேணுமா? உப்பு. முட்டையை அவிச்சு வச்சிருக்கிய, நான் வந்தவனே கல்ல சூடா ஊத்தி கொடுக்கலாம்ல. நீ செஞ்ச காரியத்துக்கு நாக்க புடிங்கிட்டு சாகலாம். தோசை கல்ல ஊத்தணுமா? தோசை கல்ல. சாப்பிடுற பையன் அப்படி திட்டிட்டே இருந்தீங்கன்னா எப்படி வகுத்துல ஓட்டும்? ஓட்டுறது கேட்டு நீ வீட்டுல இவனுக்கு நீ வக்காலத்து வாங்குறதுனால தான் ஊர்ல இருக்கிற கண்ட சரிக்குங்களுக்கு இந்த பையன் வக்காலத்து வாங்குறான். பேசாம அவனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி போடுங்க, எல்லாம் சரியா போயிடும். உன் புள்ள இருக்கிற ஒழுக்கத்துக்கு ஊர்ல எவண்டி பொண்ணு கொடுப்பா? ஏன் கொடுக்க மாட்டா? என்ற தம்பி வீட்டுல போய் நான் பொண்ணு காப்பான்ல. அப்படியே கொடுத்துட்டாலும் உன் புள்ள ஒழுங்கா குடும்பம் நடத்தி கிழிச்சிருவானாக்கும். ஏனுங்கம்மா ஐயன் கோவமா இருக்காரு போல இருக்கு. உங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனையா? இந்தா ஏன் இப்படி நடந்துக்கிற? மச்சான் வேற ஒண்ணும் இல்லைங்க. உம்மா தங்கச்சிக்கு அடுப்பூதி ஊதி வயசாகி போச்சமாக்கும். அட்டானிக்கா போட்டு உட்காந்து சாப்பிடணும்னு நினைக்கிறேன். எல்லாம் மருமக வந்தா சரியா போயிடுமுங்க. மருமக வர்றதுக்கு கவுண்டர் மச்சான் நீங்க மனசு வைக்கணும். என்ற பொண்ணுக்கு சடங்கு சுத்த வந்திருப்பீங்கன்னு நினைச்சேன். சம்பந்தம் பேச வந்திருக்கீங்களாக்கும். தடமாறி போகலையே, தம்பி வீட்டுக்கு தானே வந்திருக்கிறோம். எவ்வளவு ஒருத்தி என்ற வீட்டுக்கு மருமகளா வாரத விட என்ற தம்பி பொண்ணே எங்க வீட்டுக்கு வந்து விளக்கேத்தி வைக்கணும்னு தான் நான் நினைக்கிறேன். நீ நினைக்கிறது தப்பு இல்லக்கா. மச்சான் என்ற அக்காவை உங்களுக்கு கட்டி கொடுத்தப்ப எவ்வளவு சொத்து, எப்படிப்பட்ட வீடுன்னு எதுவுமே நாங்க பாக்கல. கட்டின வேட்டியில கூட கரபடாதவிய நீங்க. உங்க நேர்மைக்கும் தகுதிக்கும் தான் நாங்க பொண்ணை கொடுத்து பொண்ணை எடுத்திருக்கோம். ஆனா இப்ப உங்க பிள்ளைய தூணுக்கு சேலை கட்டினா கூட பாக்குறவர்னு ஊருக்குள்ள பேசிக்கிறாங்க. விட கதின்னு கிடக்குற உங்க பையனுக்கு என்ற வீட்டுல பொண்ணு கேட்க வந்திருக்கீங்க. உங்களுக்கு வெக்கமா இல்ல? டேய் வார்த்தை அளந்து பேசப்பா. என்ன நினைச்சிட்டு என்ற பையனை பத்தி இப்படி பேசுறியாக்கும்? கொம்புல குருடி கொண்டு வந்தாலும் கூற பிடுங்க மாதிரி உழவான்னு சொல்லுவாங்க. என்ற உறவு விட்டு போக கூடாது அம்மனி சொன்னாலே உன் வீட்டு படியேறி வந்து பொண்ணு கேட்க வந்த பாரு. எனக்கு இது வேணும், இன்னும் வேணும் சாமி. இந்த பார், மகாலட்சுமி மாதிரி ஒரு பொண்ணை பார்த்து என்ற பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கல. நான் பெரிய சாமி கவுண்டர்ல. அம்மனி வா, அம்மனி போலாம். வாங்கய்யா. கல்யாணத்துக்கு சொல்லி அனுப்புறோம், வந்து தின்னு போட்டு போங்க. நம்ம சின்னசாமி மக தாலி கட்ட போற இடத்துல மாப்பிள்ள பிடிக்கலங்கறாயா? ஐயா என் மான மரியாதை எல்லாம் போச்சுங்க. ஐயா இருந்த நிலத்தை எல்லாம் வித்து கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. பாவி மக கடைசி நேரத்துல அப்படியே பிடிக்கலன்னு சொல்லி போட்டாளுங்க. நான் எப்படி உசுரோடு இருப்பேன்? ஐயா தயவு செஞ்சு நீங்க தாங்க காப்பாத்துன. ஏமணி உனக்கு என்ன கிறுக்கா பிடிச்சிருக்குது? தாலி கட்ட போற நேரத்துல ஏன் இப்படி கோணிக்கு பண்ற? ஒண்ணும் இல்லைங்க, நீங்களே மாப்பிள்ள பக்கத்துல நின்னு பாருங்க, உங்களுக்கே தெரியும். என்ன தெரியும்? கல்யாண மாப்பிள்ளையா தண்ணி ஓடக்கூடாது. கல்யாணத்துக்கு அப்புறம் தண்ணி ஓட எவனா கேப்பா? கல்யாண மாப்பிள்ளையே இப்படி குடிச்சிட்டு தள்ளாடுறியே, இது எந்த ஒரு பழக்கமாப்பா? அவளாங்கோட்ட பழக்கமுங்க. ஏன்டா ஊர் பேரை கெடுக்குறீங்க? நாலாந்தர நாய்களா? நாய்களாவா? கவுண்டர் எந்த ஊர்காரனை பார்த்து நாலாந்தர நாய்கன்னு சொல்றீங்க? கவுண்டர் குடிச்சா மரியாதையா கிட்டு போகும். அதானே சித்தப்பு, இந்த பொண்ணு இல்லன்னா வேற எத்தனை பொண்ணு வாசித்தப்ப நம்ம தோதுக்கு வர கவுண்டரியா கவுண்டரியா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க போறாங்கய்யா. என் பொண்ணு கல்யாணம் நின்று போச்சுன்னா நான் உசுரோட இருக்க மாட்டேயா. மயில்சாமி இது ஒன்றரை மானம் மட்டும் இல்ல, நம்ம ஊரோட மானமும் கூட. அயோக்கிய பசங்க அவன் புத்திய காட்டிட்டு போறான்ல. கல்யாணம் நின்று போச்சு, கவலைப்படாத. இதே இடத்துல என்ற பையனை கூட்டிட்டு வந்து ஒன்றரை பொண்ணு கழுத்துல தாலி கட்ட வைக்கிறேன் நானு. ஐயா என்ன கணக்கு நான் சொல்றது? ஐயா நீங்க எங்களுக்கு சாமி மாதிரி, மன்னிச்சிருங்க. உங்க மகனை கட்டிக்கிறத விட நான் அந்த குடியார மாப்பிளையே கல்யாணம் பண்ணிக்கிறேங்க. எப்படி? ஓஹோ, சுடுகாட்டுக்கு போற வயசுல உங்களுக்கு ஆஹா ஓஹோ கேக்குதோ? இப்ப தாண்டா புரியுது என் கடையில கிழவனுக்கு ஏன் நிறையறானுங்கன்னு. உங்க வியாபாரம் மாச்சு மண்ணாங்கட்டியா செஞ்சு போங்கடா, போங்கடா. என்ன லக்கேஜ் விட்டு போற? தூக்கிட்டு போடா. ராசா, இந்தா சாவியை வச்சுக்க.
காஞ்ச மாடெல்லாம் தெரியுது. கல்லாப்பட்டிய பத்திரமா பாத்துக்க. ஆத்தா சண்டைக்கு போயிட்டு இப்ப வந்துருவேன். பசி எடுத்தா 2 உண்டே வந்துருவேன். ஏய் கிழவி, இந்த வீட்டு மருமகன்னா என்ன நம்பாம எங்கிருந்தோ வந்த குட்டி சாத்தா இது இந்த வயசுல என்ன பிளாக் மெயில் பண்ணுது. இது கிட்ட சாவியை கொடுத்துட்டு போற. இந்த கடை விளக்குன மாதிரி தான். அப்பா ஒழுங்கா போய் டீ போடுப்பா. ஏய் யாரா அப்பா? அப்பா சிப்பாண்டா இந்த கராத்த சைல ஏட்டி மிதிச்சிருவேன். சரிதான் விடுப்பா. இல்லங்க ஒரு டீ போடு. ஸ்பெஷல் டீயா சாதா டீயா? அது என்ன ஸ்பெஷல் டீ சாதா டீ? கிளாஸ் கழுவிட்டு போட்டா ஸ்பெஷல், கழுவா போட்டா சாதா. டேய், அங்க போய் வாந்திடுறா போடா. டீ வேணா 2 வடை கொடு. டேய் இவனுக்கு 2 வடை குடுறே. நிறுத்து. நீ என்ன வலைய பட்டி தனித்தவள் வாசிக்கிறியா? நீ என்ன நர்த்தகி சொர்ணமுக்கு டான்ஸ் ஆடுறியா? சேச்சே போடி. நீதான் குடும்பத்துல குழப்பத்துக்கே காரணம். இப்ப இங்க என்ன திட்டத்தோட வந்திருக்க? அப்பா இருப்பா, அம்மா நான் பாக்கணும். பாத்தியாடா, இந்தியாவிலே இப்படி ஒரு குடும்பத்தை பாத்திருக்கியா? அம்மா ஆடுறத மகன் பாக்குறானா? டேய் இந்த கரையாந்தரனை கொண்டு போடி. நான் சொல்றேன்ல, ஏது உனக்கு இந்த தவளு? உட்காருங்க சொல்றேன். டேய் ஏன்டா அலற? அது ஒரு பெரிய சோக தானே. ஏன் தவளை திருடி எங்காவது உத வாங்கிட்டியா? இல்லண்ட. பின்ன இத தள்ளிட்டு வந்துட்டியா? அதுவும் இல்லண்ட. பக்கத்து ஊர்ல ஒரு தவுள் வித்துவான் என்கிட்ட கடன் வாங்கியிருந்தான். அட கடவுளே, நீயே ஒரு பிச்சைக்கார உன்கிட்ட கடன் வாங்கினானா? ஆமண்ணே, கடனை கேட்க போன இடத்துல திடீர்னு செத்து போயிட்டானே. ஏண்டா இந்த மூஞ்சிய பார்த்து எவன்டா உயிரோட இருப்பான்? அவன் பொண்டாட்டிட்ட கடனை கேட்கலாம்னு போனேன். என் புருஷன் 2 தான் விட்டுட்டு போனாரு. ஒண்ணு இந்த தவுளு, இன்னொன்னு என் புருஷனோட தம்பி. தவுளை நீங்க வச்சுக்கங்க, அவர் தம்பி சொன்னா. டேய் இது உனக்கு நியாயமா படுதாடா? இது ஒரு கதை நீங்க வந்து சொல்லி வியாபாரத்துக்கு எடுத்துட்டியாடா? இது நியாயமா படுதா? டேய் உனக்கு வேற யாருமே கிடைக்கலையாடா? இந்த இம்சிய தாங்க முடியலையா ஆண்டவா? கோவை மாவட்டம் கவுண்டம்பாளையம் மாரப்ப கவுண்டர் விருமாயி ஆகியோரின் மகன் செல்வன் ஜம்புலிங்கம் ஆகிய நான், கவுண்டச்சிபாளையம் சண்முகமணி வாத்தியார், சோலையம்மாள் ஆகியோர் மகள் செல்வி சிவகாமி ஆகிய தாங்களை இன்று முதல் வாழ்க்கை துணையாக ஏற்றுக்கொள்வதுடன் வாழ்வில் ஏற்படும் இன்ப துன்பங்களில் சம உரிமை படைத்த உற்ற நண்பர்களாக வாழ்வோம் என்ற ஒப்பந்தத்தின் பேரில் உறுதி கூறுகிறேன். நானும் உறுதி கூறுகிறேன். ஆமா, இவனுங்க சுயமரியாதை கல்யாணம்னு சொன்னாங்க. இப்ப குத்து விளக்கெல்லாம் ஏத்தி வச்சுட்டு தாலி கட்டிட்டு இருக்கானுங்க. என்ன இதெல்லாம்? அந்த காலத்து பொம்பளை எல்லாம் மாத்த முடியாது. கொஞ்சம் கொஞ்சமா தான் மாத்தணும். ஆஹா. ஏய், யாரா அது? யாரு? அந்த பொண்ணுடா. எந்த பொண்ணு? கல்யாண பொண்ணு பக்கத்துல நிக்குதே தோழி. அது அவன் புத்திய காட்டிட்டியே. ஏய், யாருன்னு சொல்ற? இந்த ஊர் வயசு பொண்ணு உனக்கு தெரியாம இருக்கும். நம்ம ஊர் இல்லடா அது. அப்ப பொண்ணு ஊரா இருக்கும். அப்ப நீ ஒண்ணு பண்ணு, கல்யாண பொண்ணு கிட்ட போய் தோழி யாருன்னு கேட்டு வா. எது என்ன மாட்டி விட்டுறீ? சத்தம் போடாதடா. அப்ப கல்யாண பொண்ணு கிட்ட வேண்டாம், பக்கத்துல இருக்கானே மாப்பிள்ள செம்புலிங்க, அவன்கிட்ட போய் அந்த பொண்ணு யாருன்னு கேட்டு வா. ஒழுங்கா சொன்னா பாரு, மிரட்டி கட்டுவா. இருக்கவே இருக்கு அவன் செம்பு, அதை வச்சு மிரட்ட மாட்டேன். மாப்பிள்ள ஃப்ரெண்டு நானே. ஏய் சொம்புலிங்கம். ஏய் என் பேர் ஜம்புலிங்கம். நீ சம்புலிங்கமா சொம்புலிங்கமான்னு எனக்கு தான் தெரியும். ஏய் அந்த நிக்கிது வர அந்த பொண்ணு யாரு? ஏய் இங்கடா. பல்லு போன கிளைய கூட விட மாட்டீங்களா? அது நாய் அது இல்லடா, பொண்ணுக்கு பின்னாடி இருக்க அது. தெரியாது. நீ மட்டும் உண்மையை சொல்லல, உன் சொம்போட சேர்த்து சொல்லிடுவேன். மரியாதை கேளு. என்னடி சிவகாமி? என்னடி சிவகாமியா? இல்லீங்க, உங்க பொறகால நிக்குதே பொண்ணு. அது ஆறுன்னு சொல்லணும், அவங்க என்ன தூக்கி போட்டு முதிப்பாங்க. அது ஆறுன்னு சொல்லிருங்களேன். நீங்க நினைக்கிற மாதிரி பொண்ணு அவ இல்ல. குமிஞ்ச தலை நிமிராத பொண்ணு, எரிக்கிற சூரியனவே அண்ணாந்து பாக்காதவ. பெத்த ஐயனை தவிர ஆறு கூட பேச மாட்டான். எங்க ஊரு வாத்தியார் பொண்ணாக்கு. எல்லா வார்த்தையும் கேட்டுட்டேன். அவங்க ஊரு வாத்தியார் பொண்ணா, குனிஞ்சுதானே நிமிராதான். ஓ வாத்தியார் பொண்ணா? பொண்ணுன்னா இவ தாண்டா பொண்ணு. கட்டினா இவளதான் கட்டினா. புடவையில இருக்கியா? வந்த இடத்துல இப்படி நடந்துக்கிறீங்க. ஏடா நீ விவரம் தெரியாம பேசிட்டு இருக்க? நான் என்ன இந்த பொண்ணை வேணும் பிடிச்சு இழுத்தேன்? புடவையில தீ பிடிச்சிருக்கேன்னு போய் அணைக்கலாம் போய் இழுத்தா அதுக்கு இந்த கத்து கத்துறாங்களா எல்லாம்?
ராசையா நீ இத்தனை ஊர்ல ஜெயிச்சது பெருசு இல்ல. இது என் மாமியா விட்டு ஊரு. நீ பாத்தியே ஒரு பொண்ணு அது இங்கதான் இருக்குது. நம்ம தோத்தம் மான மரியாதை எல்லாம் போயிடும். போட்டி நடத்துறாரே வாத்தியாரு, அதான் அந்த பொண்ணோட அப்பா. அவனுங்க என்ன பண்ணாலும் சரி, நாம தான் ஜெயிக்கணும். கவுண்டம்பாளையத்துக்காரங்க விளையாட விடக்கூடாது, பின்னிரணும். அனைத்து கிராமங்களைச் சேர்ந்த கபடி வீரர்கள் அனைவரும் களத்திற்கு வரும்படி அழைக்கிறேன். கபடி 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 கபட் 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 கபடி 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 என்னப்பா அநியாயமா இருக்கு? விளையாட்டை வினயமாக்குறீங்க. பக்கத்து ஊர்க்காரங்களுக்கு நாம தான்ப்பா மரியாதை கொடுக்கணும். விடுங்கப்பா. Yeah!